நல்ல மெய்ப்பனும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசுவின் திருப்பெயரில் இந்த காலை வேளைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். காலையிலும் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க நம்ம ஆயத்தப்படுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை பொழுதற்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்தீர். நேற்று தினத்தில் கூட வெயிலின் உஷ்ணம் குறைந்திருந்தது. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வெயிலின் உஷ்ணத்தை எங்களுக்கு குறைத்து நல்ல மழையை தந்து உங்களுடைய பூமியை குளிர்விக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் காலை நேர இறை தியானத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும், பாடல் வேலை ஆசீர்வதியும், ஜெபத்தை ஆசீர்வதியும். இதை ஆண்டவரே இவர்கள் உலக பிரகாரமான மக்களாக இல்லாமல் சுவாசத்தோடு ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை தாரும். அடியனை நீர் எடுத்து பயன்படுத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலைவேளையிலே நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். பஞ்சம் வந்தாலும் அதிகமான பாடு நோவு மிகுந்தாலும் மட்டில்லா வறுமை பட்டாலும் மனுஷரெல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சின்னத்தனம் எண்ணினாலும் நீ நன்மை செய்ய தீமை பீர பண்ணினாலும் பின்ன பேதகம் சொன்னாலும் பிசாசு வந்தனா பின்னாலும்
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் தியான பகுதியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 - 22 வரை. துன்பத்தில் சாட்சியாய் வாழ்தல், துன்பத்தில் சாட்சியாய் வாழ்தல். நன்மை செய்வதில் நீங்கள் ஆர்வமுடையவர்களாய் இருந்தால் உங்களுக்கு தீமை செய்ய போகிறவர்கள் யார்? நீதியின் பொருட்டு துன்புறுகிற வேண்டியிருப்பின் நீங்கள் பேறு பெற்றவர்களே. யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மன கலங்கவோ வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராய் கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்வு என்பது சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல. அது இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறது என்று நம்ம இப்போ கடந்த வாரங்களில் தியானித்தோம். முற்கள் மேலே கற்கள் மேலே நடந்து போகின்ற ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் இந்த உலகம் கிறிஸ்தவர்களை நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ விடவில்லை. இன்றைய வரையில சரித்திரமாக தான் 1ஆம் நூற்றாண்டில் இருந்து இயேசு ஆண்டவர் திருச்சபையை ஏற்படுத்தின நாள் முதல் பேதுருவின் மீது சொல்றார்லே, நான் கேபா நீ பாறையா இருக்கிறாய், உன் மேலே என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். இப்போ அவர் மேலே சபையை கட்டினது முதல் இன்று வரை திருச்சபைக்கு விரோதமாய் உலகத்தில் இருக்கிற தலைவர்களும் உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் எழும்பு இன்றைக்கு சபையை குலைத்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இன்று வரையிலே சபைக்கு விரோதமாய் போனவர்கள் இல்லாமல் போயிருக்கிறார்கள். சபை நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் வட மாநிலங்களில் ஆலயம் நடக்கும்போது ஆலயத்தை நடத்த விடாமல் பாஸ்டரையும் திருச்சபையையும் அடித்து நொறுக்கி துன்புறுத்துகிறதை நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் தலைவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அதை ஊக்குவிக்கவும் செய்கின்றார்கள். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் சாட்சியாய் வாழ வேண்டும். அதான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்றார், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிற விசுவாசிகளுக்கு இந்த கடிதத்தை மிக தெளிவாக எழுதுகிறது நம்ம பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம அதான் பார்க்கிறோம். பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தனியா ஆகிய நாடுகளில் சிதறுண்டு தற்காலிக குடிகளாய் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதன் பேதுரு எழுதுகிறாது என்று சொல்றார். ஏன்னா அப்போதான் அவரு அந்த ஆரம்பிச்சு திருச்சபை ஆரம்பிச்சு போய் கொண்டிருக்கிறார். 6ஆம் வசனத்துல சொல்றார், இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டி இருப்பினும் அந்நாட்களிலே பேரு வகை கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ கொஞ்ச காலம் துன்பம் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க அப்படின்றார். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடை அழியுங்கள். உங்கள் மனச்சான்று குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாய் பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாய் இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காய் இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இருந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்று எழுந்தார். இப்போ இயேசு ஆண்டவரும் துன்பங்களை, அவர் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நமக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு ஆண்டவர் மரித்ததை நம் நினைவு கூற வேண்டும். சாதாரண பாடு அல்ல, மரணம் அல்ல, பயங்கரமான பாடு மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அப்போ இயேசு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? நம்முடைய இருதயங்களிலே அவர் பரிசுத்த ஆவியை தந்து அதற்கு ஏற்றபடி வாழுங்கள் என்று செய்திருக்கார். அடுத்து சொல்றார், நன்மை செய்து பாடு அனுபவிங்கள். நன்மை செய்கிறவர்களுக்கு தீங்கு செய்கிறவர் யார்? நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவர் யார்? ரோமர் 8:31 பார்க்கிறோம். கடவுள் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நீதிமொழிகளா 16:7 பார்க்கிறோம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனோட
சமாதானமா இருப்பார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் வரும் இல்லையா? திருச்சபையினுடைய அந்த பிறப்பை குறித்து சர்ச் ஃபாதர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, த பிளட் மார்டையர்ஸ் ஆர் த சீட் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்றாங்க. திருச்சபையினுடைய தந்தையர்கள் அல்லது திருச்சபையினுடைய வேர்கள் யாருன்னாக்கா பிளட் மார்டையர்ஸ், இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள். அவர்கள்தான் இன்றைக்கு திருச்சபையுடைய வித்தாக இருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு திருச்சபையே இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நமக்கு நிறைய கஷ்டங்களும் வரும், பிரச்சனைகளும் வரும். சபையில் இருக்கிறதுனால நம்மளை அரசாங்கத்தினுடைய எந்தவித சலுகை நமக்கு கிடைக்காது. மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பு இலவசமாய் இன்றைக்கு அரசாங்கம் வழங்காது. எல்லாமே பைசா தான், காசு தான். எங்கே போனாலும் நம்மளை 3வது இடம் 4வது இடத்துக்கு தள்ளி விடுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவருக்காய் இந்த கஷ்டங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு நாம் வாழும்போது தான் நாம் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும். ஏன்னா ஏசாமி சொன்னார், பாவம் செய்துட்டு நீ தீமையை அனுபவிச்சா அது கணக்கு இல்லப்பா. நன்மை செய்துட்டு நீ உண்மையா இருந்துட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்துட்டு நீ கஷ்டப்பட்டாதான்பா உனக்கு பலன் உண்டு அப்படின்னு இந்த பேதுரு நிருபத்துல சொல்றார். அதான் சொல்றார், நீதிக்காக பாடுபட்டால் பாக்கியவான்கள், நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். மத்தேயு 5:10 பார்க்கிறோம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு சொந்தமானது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கிறோம், அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாய் காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன் அடையாளம். இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல, அது குற்றமற்ற சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பளிக்கப்படுகிறது. அவர் வான தூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் நமக்கு பணியை வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்துல இருக்கிறார். அப்போ இயேசு ஆண்டவர் உலகத்துல வாழ்ந்த போது மட்டுமல்ல, அவர் இறந்த போது கூட ஊழியத்தை செய்தார். இறந்து கல்லறையில் இருக்கிறாரு. அவருடைய உயிர் எங்க இருக்குது? பாதாளத்துக்கு போய் நோவா காலத்துல இறந்த அந்த மக்கள், அந்த ஆவிக்கு அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், அவர் பயமுறுத்தலுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏசாயா 8:12-13 பார்க்கிறோம். அவர்கள் பயப்படுகிறதற்கு பயப்படாமலும் கலங்காமலும் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். நம்பிக்கைக்கு பதில் சொல்ல ஆயத்தமாறு இருதயத்தில் கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணு. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் கலக்கமாய் இருப்பாராக. கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. நம்பிக்கை குறித்த கேட்கிறவனுக்கு பதில், உங்களில் உள்ள நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் காரணம் கேட்கின்ற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கொலோசியர் 4:6 பார்க்கிறோம். உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாய் உப்பால் சாரமேறினதாய் இருப்பதாக. 2 தீமோத்தேயு 2:25 பார்க்கிறோம். எதிர் பேசுபவர்கள் சத்தியத்தை அறியும்படி கடவுள் அவர்கள் மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு நீங்கள் உபதேசிங்கள் என்று சொல்லுகிறார். யாக்கோபு 1:19 சொல்றாரு, கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையுமாய் இருங்கள். இப்போ அடுத்து சொல்றார், நல் மனசாட்சி உங்களுக்கு விரோதமாய் தீங்கு சொல்லுகிறவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி நீங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் வாழுங்கள். 1 பேர் 2:12 பார்க்கிறோம். புறஜாதிகள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு கடவுளை மகிமைப்படுத்தும்படிக்கு வாழுங்கள். தீத்து 2:8 விரோதியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் அவர்கள் வெட்கப்படுத்தும்படி வாழுங்கள். அப்போஸ்தலர் 24:16 கடவுளுக்கு மனுஷருக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாக நீங்க வாழ பிரயாசப்படுங்கள் என்று சொல்ல. அப்போ நன்மை செய்து பாடுபடுதல் மேல், தீமை செய்து பாடு அனுப்புதலும் கடவுளுக்கு சுத்தமான நன்மை செய்து பாடு அனுப்புவதை மேன்மையா இருக்கும். 1 பேர் 2:20 பார்க்கிறோம். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது சகித்திருந்தால் அதுவே கடவுளுக்கு பிரியமானதாக இருக்கும். கிறிஸ்துவனாக இருப்பதனாலே பாடுபட்டால் வெட்கம் வராது என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் பாடுகளை நமக்கு சொல்றார். கிறிஸ்துவன் நம்மை கடவுளிடத்தில் சேர்க்கும்படியாக அநீதி உள்ளவர்களுக்காக நீதி உள்ளவராய் அவர் பாவங்களுக்காக ஒரு தரம் மன்னித்தார், இல்லை மரித்தார் என்று பார்க்கிறோம். ரோமர் 5:6-8 பார்க்கிறோம்.
அசதியா இருக்கையில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக அவர் மரித்தார். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்தார். நாம் அவருக்குள் கடவுளுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். அவர் மாம்சத்துல கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே துன்பங்களுக்கு மத்தியிலே, கஷ்டங்களுக்கு மத்தியிலே கிறிஸ்துவுக்கு நாம் எப்படி சாட்சியாய் வாழலாம் என்று யோசித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நம்ம உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய இறை வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே பாடுகளும் துன்பங்களும் அனுபவித்தால் மட்டுமே நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை சாட்சியாக வாழ முடியும் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவர் செய்கின்ற பணிகள் ஊழியங்கள் யாவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளில கூட பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வேலூர் கிறிஸ்துவத்தின் திருச்சபையின் முன்னாள் தலைவரும் இந்நாள் பொருளாதாரமாக இருக்கிற அன்புக்குரிய தந்தை திரு பிரபு ஞானசெல்வம் அப்பாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை ஆசீர்வதியும். அன்பு துணைவியார் அம்மாவுக்காக அன்பான ஆண்டவரே மகள், ஆண்டவரை மருமகன், பேர குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும். திருச்சபையுடைய ஊழியத்தை சிரமெடுத்து செய்கிறவர், அடியேன் அங்கே பணியாற்றிய காலத்திலிருந்து மிக சிறப்பான ஊழியத்தை செய்கிறோம். ஆகவே அவரை ஆசீர்வதி பலப்படுத்தும். நீண்ட ஆயுசு நாட்களில் தந்து வழிநடத்த வேண்டுமா ஜபிக்க. நல்ல சுகம் பலன் ஜீவனோடு இன்றும் சந்தோஷமாய் வாழ ஆண்டவரின் கிருபை தர வேண்டுமா ஜபிக்க. இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாட்களை திருமண நாட்களை காணுகிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வதியும். பலவீனமான மக்கள், ஆண்டவர் ஏதோ கஷ்டத்தில் இருக்கிற மக்கள் உண்டு. எல்மாங்கப்பன் டிஎஸ்பி சாருக்காக, நிக்சனருக்காக, ஆண்டவர்களுடைய தாமஸ் ஐயா கனடி டாக்டருடைய அன்பு சகோதரருக்காக ஜபிக்கிறோம். ஏற்ற தினத்தில் கூட அவரை விசாரித்தோம், நன்றி செலுத்துகிறோம், ஜபித்தோம். தொடர்ந்து ஆண்டவர் நல்ல சுகத்தை பலத்தை தந்து வழிநடத்தும். இன்னும் யாரெல்லாம் படுக்கையில் இருக்கிறாங்களோ, வியாதியா இருக்கிறாங்களோ எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து அவருடைய எல்லா பலவீனங்களையும் என் தேவன் மாற்ற வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட என்னுடைய அன்புக்குரிய அன்பர் சாரையும் ஏஜாக்காவை அன்பான பிள்ளைகள் மார்த்தாள் மரியாளையும் என்னுடைய அன்புக்குரிய சாகு சாரின் டீச்சரையும் அடியனையும் இந்த ஊழியத்தில் நீர் எடுத்து பயன்படுத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்தும். நாங்கள் உமக்காக எழும்பி நிற்கிற சேனைகளாக இந்த உலகத்தில் ஆண்டவர் நற்செய்தியை அறிவித்து வாழ கர்த்தர் கிருபை தார். ஆண்டவர் இந்திய சூஷியல் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகங்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெருஸ்தா மருத்துவமனைக்காக ஆண்டவர் ஜபிக்கும் திறக்கும்படியான சூழ்நிலைகளை தேவன் உருவாக்கித்தார். ஆண்டவர் அதே போல இந்திய தேசத்திற்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ தமிழ்நாட்டுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவர் தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் எல்லாம் நல் மனசாட்சியோடு ஆண்டவரே நல்ல தலைமைத்துவ பண்புகளில் ஊழியம் செய்ய கிருபைத்தார். தொடர்ந்து வெளிநாடுகளுக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவர் ஏற்பட்டு கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போர்கள், பதட்டங்களிலிருந்து எங்களை காத்திரணும். இயற்கை பேரிலிருந்து எங்களை காத்திரலும். நிறைய வெயில் இருக்கிறது. இந்த வெயிலின் உஷ்ணத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் மாற்றி தந்து இந்த ஆண்டவர் நாட்களே எங்களுக்கு ஆசீர்வதியும். குறிப்பாக நல்ல மழையை தான். விசேஷமாக இதோ சான்றோர் குப்பம் பரிசுத்த சீயோன் புத்திர நூற்றாண்டு திருச்சபையில் நடைபெற்று வருகிற மியூசிக் கான்சர்ட்டுக்காக ஜபிக்கிறோம். என்னுடைய அன்புக்குரிய டாக்டர் ஜாப் சந்திரன் ஐயா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். நன்றி செலுத்துகிற அவரோடு இணைந்து அவருடைய அன்புக்குரிய சாகசாரும் ஆண்டவர் நிறைய பிள்ளைகளும் இந்த இசையை கற்றுக் கொண்டிருக்கிறாங்க. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அதை நடத்துகிற ஆண்டவரே உடைய அன்புக்குரிய ஆயர் அருந்தர் கில்பர்ட் ஐயர் அவர்களையும் உடைய ஊழியங்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து காத்துறை வழிநடத்தும். இந்த நாளுடைய ஆண்டவர் படிகள் பயணங்களை ஆசீர்வதி. அடியனும் கூட இந்த நாளில் பயணப்பட்டு நாகர்கோவில் ஆண்டவர் மீட்டிங்காக செல்ல இருக்கிறேன். அந்த பயணங்களை கூட கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து காத்துறனும் வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ்.